சகலவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். சர்ச்சை பேச்சால் சிக்கலில் உதயநிதி, பிடியை இருக்கும் மகளிர் ஆணையம். கடந்த 3ஆம் தேதி திமுக சார்பில் தஞ்சாவூரில் நடந்த காவிரி உரிமை போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவர் பேசிய கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இது தொடர்பாக உதயநிதி மீது தஞ்சாவூர் போலீசார் பல்வேறு சட்டப் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த பின்னர் விடுவித்தனர். இதற்கிடையே உதயநிதியின் பேச்சு குறித்து தவேக சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் கடந்த 4ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணையத்தில் இணையதளம் வாயிலாக புகார் அளித்தார். அதில் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய உதயநிதி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரின் பேச்சு பெண்கள் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புகாரை விசாரித்த தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. கேரள தவேக தலைவராகும் நடிகர் தேவன் காங்கிரஸ் அதிர்ச்சி. தமிழகம் புதுச்சேரியில் எம்எல்ஏக்களை வைத்துள்ள தவேக கேரளாவிலும் கட்சியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதால் அங்கு ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்நிலையில் ரஜினியின் பாட்ஷா உள்ளிட்ட ஏராளமான தமிழ் படங்களில் நடித்த கேரளாவைச் சேர்ந்த நடிகர் தேவன் தவேகவில் இணைகிறார். பாஜகவின் கேரள மாநில துணைத் தலைவராக இருந்த அவர் சமீபத்தில் அக்கட்சியிலிருந்து விலகினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்ததும் செப்டம்பர் 8 சென்னையில் தவேக தலைவரான முதல்வர் விஜயை சந்தித்து முறைப்படி தவேகவில் இணைகிறார். அப்போது கேரள தவேக தலைவராக தேவனை நியமிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. வருங்கால பிரதமர் விஜய் என தவேகவினர் கூறுவதால் எரிச்சல் அடைந்துள்ள காங்கிரசுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தேவன் அளித்த பேட்டி: பாஜகவில் 5 ஆண்டுகளாக சும்மாவே இருந்தேன். அக்கட்சியில் இருப்பது எனக்கும் என் மாநிலத்திற்கும் நல்லதல்ல என்பதால் விலகினேன். கடந்த ஆகஸ்ட் 16 விஜய் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. கேரள தவேக தலைவர் பதவியை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டனர். விஜய்க்கும் எனக்கும் எண்ணங்கள், மக்கள் மீதான அர்ப்பணிப்பு ஒன்றாக இருக்கிறது. அவருடன் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாஜக கட்சிகள் மீதான அதிருப்தியால் புதிய மாற்றமாக தவேகவை இளைஞர்கள் பார்க்கின்றனர். கேரளாவில் தவேகவுக்கு நல்ல வாய்ப்புள்ளது என தேவன் கூறினார். மத்திய அரசிடம் ரூபாய் 4000 கோடி நிதி பெற தமிழகம் தீவிரம். நகர பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக நகர்ப்புற வளர்ச்சி நிதி என்ற திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை கடந்த பிப்ரவரியில் ஒப்புதல் அளித்தது. அதன்படி 2025-2026 நிதியாண்டு முதல் 2030-2031 வரை ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு பகிர்ந்தளிக்கும். இந்த நிதி வாயிலாக நகர சாலைகள், மழைநீர் வடிகால், தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும். இது குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: மத்திய அரசு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குவது அனைத்து மாநிலங்களுக்குமானது. மாநில அரசு செய்யும் ஒரு புதிய திட்டத்துக்கான நிதியில் 25% தான் மத்திய அரசு வழங்கும். 25% நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும். மீதமுள்ள 50% நிதியை கடன்கள், நகராட்சி பத்திரங்கள் அல்லது மற்ற நிதி ஆதாரங்கள் மூலம் திரட்ட வேண்டும். நகர்ப்புற வளர்ச்சி நிதி அறிமுகமான 5 மாதங்களில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஆந்திர அரசு 19,900 கோடி ரூபாயை பெற்றுள்ளது. ஆனால் தமிழக அரசு இப்போதுதான் இந்த நிதியை பெற முயற்சிகளை துவக்கியுள்ளது. முதல் கட்டமாக சாலை மேம்பாடு மற்றும் குடிநீர் வசதியை மேம்படுத்த நிதி பெற முயற்சி நடந்து வருகிறது. விரைவில் 4000 கோடி ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு. அண்ணாமலை புதிய திட்டம். வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை விரைவில் புதிய அரசியல் கட்சி துவங்க திட்டமிட்டுள்ளார். அதற்கு முன்பாக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வீத லீடர்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்களை கொண்டு பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார். இம்மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். கடற்கரை, ஆறுகள் என நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணி நடக்கிறது. அவரது அமைப்பின் சார்பில் இதுவரை தமிழகம் முழுதும் 190 டன் குப்பைகள் அகற்றப்பட்டதோடு 7 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் முழுதும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார்.
மும்பை சர்ச்சுகளில் கையெழுத்து இயக்கம், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தால் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் மற்றும் மகாராஷ்டிரா மத உரிமைகள் சட்டம் 2026 கடந்த ஜூலை 30 அமலுக்கு வந்தது. புதிய சட்டப்படி ஒரு மதத்தில் இருந்து மற்றொரு மதத்துக்கு மாற 60 நாட்களுக்கு முன்பு மாவட்ட கலெக்டரிடம் தகவல் தர வேண்டும். சட்ட விதிகளை மதிக்காவிட்டால் 7 ஆண்டு வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். இந்நிலையில் சர்ச்சுகளுக்குள் புகுந்து சிலர் பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மும்பையில் உள்ள சுமார் 4000க்கும் மேற்பட்ட சர்ச்சுகளில் பிறப்பால் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் மற்றும் வழக்கமாக வரும் வழிபாட்டாளர்களிடம் வற்புறுத்தி ஜப கூட்டங்களுக்கு அழைத்து வரப்படவில்லை என சுய பிரகடன படிவம் பெறப்பட்டு வருகிறது. இது குறித்து மும்பை கத்தோலிக்க சபை செய்தி தொடர்பாளர் டால்ஃபி டிசௌசா கூறும்போது, மத சுதந்திர சட்டம் நிறைவேறியது முதல் மோசமான நிலைமை நிலவுகிறது. கட்டாய மதமாற்றம் நடப்பதாக பரப்பப்படும் வதந்திகளால் ஜப கூட்டத்துக்குள் நுழைந்து சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சர்ச் பாதுகாப்பை கருதியே சுயவிருப்ப பிரகடன படிவத்தில் கையெழுத்து வாங்குகிறோம் என்று கூறினார். ரேஷன் கடைகளில் KYC சிறப்பு முகாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா, அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளில் உள்ள பயனாளிகளின் ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் வகையில் விரல் ரேகை அடிப்படையிலான KYC பதிவை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. தமிழகத்தில் கடந்த 2023 அக்டோபர் முதல் இந்த பணிகள் நடந்து வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 96.21% KYC பதிவுகள் நிறைவடைந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை KYC பதிவு முகாம் நடைபெறும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விஷக்காயை விற்ற ஆன்லைன் தளங்கள் கர்நாடகாவில் அதிர்ச்சி. உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நச்சுத்தன்மையுள்ள தாவரம் ஊமத்தங்காய். இதை சாப்பிட்டால் கோமா நிலை அல்லது மரணம் ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த சூழலில் கர்நாடகாவில் உள்ள காமர்ஸ் தளங்களில் ஊமத்தங்காய் விற்பதாக புகார் எழுந்தது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அமேசான், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் ஊமத்தங்காய் விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. சில குடோன்களில் சேமித்து வைத்திருந்ததும் தெரிய வந்ததால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினர். அமேசான் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் அவகாசம் கேட்டுள்ளது. பிக் பாஸ்கெட் சேவை நிறுத்திவிட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. ஊமத்தையே விநியோகம் செய்தவர்களின் லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 4 நிறுவனங்களுக்கும் அங்கு உணவுப் பொருட்கள் விற்பனைக்கான லைசென்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிச்சை எடுத்த பெண் வீட்டில் 8.4 லட்சம் ரூபாய் மீட்பு. கர்நாடகா மாண்டியா நகர் குதலு பகுதியைச் சேர்ந்தவர் நூருநிசா, வயது 70. இவரும் இவரது சகோதரியும் திருமணம் செய்து கொள்ளாமல் மசூதி முன்பு பிச்சை எடுத்து வாடகை வீட்டில் வசித்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரி காலமானார். கடந்த 4 நாட்களுக்கு முன் உன்னிசாவும் இறந்தார். அக்கம்பக்கத்தினர் இறுதி சடங்குகளை முடித்து அவரின் வீட்டுக்குள் இருந்தவற்றை பார்த்தனர். அப்போது பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து சேமித்து வைத்த பணம் 30க்கும் மேற்பட்ட பைகளில் ரொக்கமாகவும் சில்லறையாகவும் இருந்தன. பணத்தை எண்ணி முடித்ததில் மொத்தம் 8,40,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. பிச்சை எடுத்தவரின் சகோதரர்களிடம் பணத்தை கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஒரு சகோதரர் தான் வசதியாக இருப்பதால் வேண்டாம் என கூறிவிட்டார். இன்னொரு சகோதரரும் பிச்சை எடுத்த பணம் வேண்டாம் என்றார். ஆனால் மசூதி நிர்வாகத்தினர் அவரிடம் பேசி பணத்தை ஒப்படைத்தனர்.